கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுடைய வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உங்கள் அனைவரையும் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த காலங்களில் நாம் லெந்து நாட்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனையோ லெந்து நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது, போய்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது லெந்து என்றால் என்ன, லெந்து காலம் என்றால் என்ன, யாருக்கார் தெரியுமா? வசந்த காலம். என்னது? வசந்த காலம். ஒரு மரம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதனுடைய அந்த வெயில் வரும், வெயில் நேரங்களில் அந்த இலையெல்லாம் உறுத்திடும், பார்த்துருக்கீங்களா? இப்போ அப்புறம் என்ன செய்யும், இந்த நேரம் தான் அது துளிர்க்க ஆரம்பிக்கும். நம்ம சைடில் பாருங்கள், இந்த வேப்ப மரத்தை பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ அவ்வளோ என்ன செய்யணும், இலையெல்லாம் அப்படி உறுத்திடும். அப்புறம் இந்த காலம் முடிந்த உடனே அது பழையபடி துளிர்க்க ஆரம்பிக்கும். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஒரு வசந்த காலத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது அப்படின்னு சொன்னால் அது எந்த காலம். இதற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் இதை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய காலங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலமாக இதை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஏதோ வசனத்தை கேட்டோம் போனோம் அப்படிங்கிறது ஒரு காரியமே கிடையாது. இந்த வசந்த காலத்தில் அதிகமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னது? உபவாசம். என்னது? உபவாசம். இந்த பழைய காலங்களெல்லாம் ரொம்ப உபவாசங்கள் உண்டு. இப்போ எத்தனை வீட்டில் உபவாசம் இருக்கோ தெரில. நானும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மற்ற நாள் முழு நாள் இல்லாட்டாலும், வாரத்தில் எல்லா நாள் இல்லாட்டாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கட்டாயம் உபவாசம் தான். அன்றைக்கி கறிமீன் பொதுவாகவே 40 நாள் கறிமீனே நிச்சய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக எங்கள் வீட்டில் சாப்பாடே கிடையாது. காப்பி போட்டு எங்களுக்கு இப்போ பிள்ளைகளுக்கு என்ன தருவாங்க, ஏதாவது சுண்டல் ஏதாவது அவிச்சு தருவாங்க. எங்கள் அப்பா அம்மா சாப்பிடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலம்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த காலங்களில் அப்படிலாம் இல்லை, கிடையவே கிடையாது. யார் வீட்டில் சொன்னாலும் முடியல, போகிற வரைக்கும் நமக்கு அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்லிடு தப்பிச்சுக்கிறோம். எப்படி இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற தேவன் இந்த காலங்களில் எவ்வளவாக நாம் ஆண்டவர்களாக கிட்டு சேருகிறோம் என்பதை பார்க்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார், விருப்பமாக இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டும் இல்லாமல் உபவாசம் அப்படின்னு சொன்னால் உடன் கூட்டல் வாசம், உடல் ப்ளஸ் வாசம். இப்போ பாருங்கள், உபதலைவர், ஒரு தலைவர் இருப்பார், அப்புறம் உபதலைவர்னு சொல்கிறாங்க. உபதலைவர் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கூட இருந்து அவங்க தலைவர் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கிறவங்களுக்கு தான் உடன் ஊழியர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உடனாக நம்முடைய காரியங்களை சொல்கிறதுக்கோ, அவர் சொல்கிறத நாம் கேட்குறதுக்கோ இந்த உபவாசங்கள் நமக்கு அதிகமாக பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான காரியம். ரொம்ப லேட்டாலும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்குமாவது ஒரு உபவாசம் அப்படியாவது நம்ம கட்டாயமாக இருக்கணும். நம்முடைய உடம்பை என்ன சொல்லணும், ஒடுக்கணும். உடம்பை என்ன செய்யணும், ஒடுக்கணும். அதுதான் உபவாசம். எவ்வளோ பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன சொல்ல முடியாது. எனக்கு கூட முடியல, நான் மற்றவங்களும் சொல்கிறதுக்கு நான் தயார் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் காலையில் ஒரு 8 மணிக்கு நம்ம சாப்பிட்டோன்னா அப்புறம் ஒரு 2 மணி வரைக்குமா சாப்பிடாம என்ன செய்யலாம், இருக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்கலாம். அப்படி நம்முடைய உடம்புக்கு எப்படி முடியுமோ அப்படி நம்ம என்ன செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நம்ம கிறிஸ்மஸ் வருது கொண்டாடுறோம், எல்லா பண்டிகைகளும் இடையிடையே நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஆவிக்குரிய இந்த உபவாச காலங்களை, இந்த வசந்த காலத்தில் நாம் அதிகமாக தியானிக்கிறது மட்டும் இல்லை, அதிகமாக விரும்ப வேணும். சாப்பாடு இல்லாட்டாலும் அதிகமான ஒரு பூரிப்பு நம்முடைய ஒரு உடம்புல என்ன செய்யும் இருக்கும். ஆண்டவரோடு அதிகமாக கிட்டு செய்கிற ஒரு தன்மை நமக்கு அதிகமாக இருக்கும். ஹாஸ்டலில் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஹாஸ்டலில் நல்லா சாப்பாடெலாம் நல்லா போடுவாங்க, காப்பி தருவாங்க, எல்லாம் தருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனாலும் எப்படா வீட்டுக்கு லீவ் விடுவாங்க, ஒரு 2 நாள் லீவுனாலும் எங்கே வந்துடணும், வீட்டுக்கு வந்துடணும். யார் போய் லீவு, அவங்க டீச்சர் மாதிரி சொல்ல மாட்டாங்க. யார் போய் லீவு கேட்குறது, டீச்சர்கிட்ட ஹெச்எம்கிட்ட யார் போய் லீவு கேட்குறதுன்னு பெரிய பட்டிமன்றமே என்ன செய்யும் நடக்கும். அநேகமாக நான் படிக்கிற காலேஜ்லேயும் சரி, அப்புறமா ட்ரைனிங் ஸ்கூல்லையும் சரி, கடைசியில் வந்து எல்லாம் சீட்டு யார் மேலே விழுந்துடும், என் மேலே தான் என்ன செய்துடும் விழுந்துடும். இந்த அளவுக்கு நீ போய் கொஞ்சம் கேளு, கொஞ்சம் நைஸாக பேசி என்ன செய்துருவா, கேட்டுருவா அப்படின்னு சொல்லி. இப்போ ட்ரைனிங் படிக்கும் போதெல்லாம் வியாழக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை வரைக்கும் இருப்போம். புதன்கிழமை வியாழக்கிழமை நைட்டு அவரவர் சர்ச்சில் வந்து என்ன எடுக்கணும், நற்கரணை எடுக்கணும். இப்போ பெரிய வியாழக்கிழமை நற்கரணை எடுக்கணும். அப்போ புதன்கிழமையே ராத்திரி எல்லாரும் பேசி வச்சிடும்,
எப்படி நல்லா கலந்து ஜோமிட்டு இருக்குது. ஆண்டவரே எப்படியாவது வீட்டுக்கு விட்டுறணும், ஆண்டவரே வீட்டுக்கு விட்டுறணும்னு சொல்லி கரெக்டாக புதன்கிழமை சாயங்காலம் ஆன உடனே போய் மெல்ல போய் என்ன செய்யறது, வீட்டை எட்டி பார்க்கறது. எட்டி பார்த்தோன்னு சொல்லுவாங்க, என்ன வந்திருக்காமா, என்ன விஷயம், இந்த ரூத் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இல்லைம்மா நாளைக்கு நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் போயிட்டு வரோம், எனக்கு ஈஸ்வர வீட்டில் கழிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் கேட்காங்க, பிள்ளைங்கள்லாம் ஒன்று தோண்டி விட்டாங்களா, சரி அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சிடணும். முடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யலாம், வியாழக்கிழமை மத்தியானம் சாப்பிட்டுட்டு என்ன செய்யலாம், நீங்கள் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அன்னைக்கு சாயங்காலம் எல்லோரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வியாழக்கிழமை யார் சாப்பிடாம அவரவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் பெடிச்செடிலாம் எடுத்துகிட்டு ஒரே வட்டமாக என்ன வந்துடுது. எல்லா ஊருக்கும் போயிட்டு வியாழக்கிழமை ராத்திரி நறுக்கறன்னா அவரவர் ஆலயத்தில் எடுத்துருவோம். பாருங்கள், ஹாஸ்டலில் சாப்பாடு இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரோட நம்முடைய பெற்றோரை நம்ம எப்படி கிட்டி சேரணும்னு சொல்லி நினைக்கிறோமோ, அதுபோல் இந்த 2 காலங்களிலும் ஆண்டவரை அதிகமாக கிட்டி சேரத்தக்கதாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.